நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு, 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காரு. யாரு? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? கோவிட் வரும்போது வந்து எட்டி பார்த்தாரா? ஒரு ஆறுதலாக சொன்னாரா? சென்னையில மிக்ஜாம் புயல் வந்துச்சு, 4 நாள் சென்னை மூழ்கிடுச்சு. முதலமைச்சர் உட்பட அனைவரும் களத்தில் நின்று மக்கள் பணியாற்றணும். வந்து பார்த்தாரா? தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் 10 நாள் மழை பெஞ்சதுமா, கிட்டத்தட்ட 2 மாவட்டம் மூழ்கி போயிடுச்சு. 25,000 கோடி ரூபாய் இழப்பீடு. நம்முடைய தலைவர் 2,500 கோடி ரூபாய் வரி பணத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பணத்தில் அந்த 2 மாவட்டத்திற்கும் இழப்பீடு தொகை கொடுத்தாரு. ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், பேரிடர் நிதி கொடுங்க, மக்களுக்கு கொடுக்கணும்னு. இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல. நம்மளுடைய நிதி உரிமையை பறிச்சுட்டாரு. இனிமே உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், அவர் இனிமே பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. அவர் இனிமே தெரியுதாமா என்னன்னு, எவ்வளவு இது? இனிமே அவரை நீங்க என்னன்னு கூப்பிடணும். யாராவது பாஜக காரன் வந்தாங்கன்னா கேளுங்க, எப்படி இருக்காரு உங்க 29 பைசான்னு கேளுங்க, அவனுக்கே தெரியும். ஏன் சொல்றேன்னு சொல்லிடுறோமா, நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறோம். சரியா? நாம 1 ரூபா கொடுத்தா ஒன்றிய அரசோட வேலை அதை பகிர்ந்து நமக்கு திருப்பி கொடுக்கணும். அந்த 1 ரூபா திருப்பி கொடுக்கணும். ஆனா ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம்ல, ஒவ்வொருத்தரும் கட்டுறோம்ல, 1 ரூபா வரி கட்டுறோம்ல, நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. நாம கொடுக்கறது 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு. ஆனா பிரதமர் நமக்கு திருப்பி கொடுக்கறது, ஒன்றிய அரசு திருப்பி கொடுக்கறது எவ்வளவுமா? 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமாமா? ஊபி. அதோட முதலமைச்சர் பெயரு திரு யோகி ஆதித்யநாத். அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, 1 ரூபா கட்டுறாங்க. அந்த மாநில மக்கள் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தம்மா தராங்க? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. உத்தரப்பிரதேச மக்கள் 1 ரூபா கொடுத்தா நமக்கு எவ்வளவுமா? பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் 1 ரூபா ஜிஎஸ்டி கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க. ஒன்றிய அரசு பீகார் மாநில மக்களுக்கு திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா? 7 ரூபா. பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா திருப்பி எவ்வளோ? 7 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நமக்கு நீங்க கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பன் வீட்டுக்கு காசை எடுத்து எவன் அப்பன் வீட்டுக்கு யாரு கொடுக்கறது நம்ம கேட்கணுமா வேணாமா? அப்படி கேட்க வேண்டிய தேர்தல் தான் இந்த தேர்தல். நம்முடைய நிதி உரிமை பறிச்சுட்டாரு, மொழி உரிமை. ஆளுநரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நல்ல திருக்குறள்லாம் பேசுவாரு, நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க வந்து ரோட் ஷோ பண்ணாரா? கோயம்புத்தூருக்கு வந்தாரா? போற இடம்லாம் ரோட் ஷோ தான். கடைசியில மக்கள் ரோட்ல தான் விட போறாங்க. அதாவது வந்து திருக்குறள்லாம் பேசுவாரு. யாருக்காவது புரிஞ்சுதா? திருவள்ளுவர் மட்டும் போய் ஈரோடு இருந்தா என்ன நினைச்சிருப்பாரு பாத்துக்கோங்க. மொழி உரிமையை பறிச்சுட்டாங்கம்மா. அதாவது இங்க ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, ஆளுநர் என்ன தெரியுமா சொல்றாரு? இனிமே தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாட தேவையில்ல, தேசிய கீதம் பாடினா போதும் அப்படின்னு சட்டசபையில பேசுறாரு. அதே மாதிரி என்ன சொன்னாரு? தமிழ்நாடுன்ற பேர் மாத்தணும். தமிழ்நாடு அது என்ன, தமிழ்நாடு தனியா உங்களுக்கு ஒரு பேரு, தமிழ்நாடு பேர் மாத்தணும் அப்படின்னு. யாரு? ஆளுநர். ஆளுநர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட போஸ்ட்மேன், தபால்காரர். அவ்வளவுதான் அவரோட வேலை. இங்க முதலமைச்சர் சொல்றத பிரதமர் சொல்லணும், பிரதமர் சொல்றத முதலமைச்சர் சொல்லணும். ஏன்னா இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு? தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும், எனக்கு பிடிக்கல அப்படின்றாரு. அதை சொல்றதுக்கு இவர் யார்? இவருக்கு உரிமை இருக்கா? தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாரு? பேரறிஞர் அண்ணா. வைக்கும் போதே சொன்னாரு, பெரிய போராட்டத்துக்கு பேர் வைக்கும் போது சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்ற பேர் இருக்க வரைக்கும் இந்த அண்ணாதுரை தான் தமிழ்நாட்டை ஆளுகின்றான்றது பயம் எல்லாருக்கும் இருக்கணும்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அதை மாத்தணும்ன்றாரு யாரு? ஆளுநர். அதே மாதிரி தேசிய கீதம் பாடினா போதும், சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாட தேவையில்லைன்னாரு. நம்முடைய தலைவர் எதிர்த்து சொன்னாரு, ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து, தாய் தமிழ் வாழ்த்து எங்களுக்கு முக்கியம். சொன்னோடனே ஓடி போயிட்டாரு. மாயின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா? வாமா மின்னல். அது வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அது மாதிரிதான் ஆளுநர் அவர்களும் கிட்டத்தட்ட மின்னல் தான். அவர் எப்ப சட்டமன்றத்துக்குள்ள வராரு, எப்ப போறாருன்னு யாருக்குமே தெரியாது.